அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அந்த ஒவ்வொரு பார்ட்டியும் சரி அவங்க வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும். திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 3000 பணம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போலாம் அவங்க மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தாங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணியாக இருக்கும், என்டிஏ கூட்டணியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்கட்டும், அமமுக தினகரனோட சேர்த்துக்கிட்டதாக இருக்கட்டும் பேச்சு பொருளாக இருந்துச்சு. மோடி அவர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, இதெல்லாம் அவங்க பேச்சு பொருளாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதமாக காலமாக அவர் பேசலை. ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் எதுவுமே பேசலை. பட் ஜனநாயகம் ரிலீஸாக இருக்கட்டும், அது வந்து போஸ்ட்பான் பண்ணதாக இருக்கட்டும், சென்சார் இஷ்யூ, சிபிஐ என்கொயரி, இந்த மாதிரி அவர் சுற்றி அவர் பேசினாலும் கூட அவர் சுற்றி எல்லாருமே அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் மையமாக வச்சு தான் பேச்சு பொருளாக இருந்துச்சு. தினந்தோறும் செய்திகள் வராத நாளே இல்லை. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஒரு மாதம் கழிச்சு தாவேகாவோட செயல் வீரல் கூட்டத்தில் பேசியிருந்தாரு. மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. எப்பயும் போல மற்ற கட்சியை அட்டாக் பண்ணுறதை தாண்டி தன் கட்சியில் என்ன பண்ணணும், அடுத்த 3 மாதம் தேர்தல் வரப்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. அதில் முக்கியமான அம்சங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் விஜய் மற்ற எல்லா நிர்வாகிகளாக இருக்கட்டும் நிறைய பேர் பேசினாங்க. ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட தான் அந்த கூட்டம் வந்து நடந்துச்சு. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர அட்டாக் பண்ணியிருந்தாங்க. எல்லா கட்சியும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. பிசிகேலாம் அட்டாக் பண்ணியிருந்தாங்க, பிஜேபி அட்டாக் பண்ணியிருந்தாங்க, எல்லா கட்சியும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நாஞ்சில் சம்பத் பார்த்தீங்கன்னா அந்த மொழிப்போர் தாய்கள் அவங்க பற்றிலாம் பேசியிருந்தாங்க. முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதியில் இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் தாவேக தோழர்களுக்கு சொல்கிற மாதிரி நல்லா பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஃபைன். விஜய் அவர்கள் ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ஜனநாயகம் பற்றி பேசுவாரா, சென்சாரை பற்றி பேசுவாரா, பிஜேபியை வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரே, பேர் சொல்ல மாட்டேங்கிறாரே, என்டிஏ கூட்டணிக்கு போகிறா, கூட்டணி வைப்பாரா, இப்போ நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் ஸ்பீச், ஒரு தெளிவான ஸ்பீச். எனக்கு அழுத்தம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த அழுத்தத்துக்கு பயப்படுற ஆள் இல்லை அப்படிங்கிற சொல்கிற பேச்சு தொடங்கதாக இருக்கும். நான் இது வரைக்கும் அடிப்பணிய மாட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட நீங்கள் முன்னாடி கூட்டணி வச்சுருக்கீங்க, திமுக கூட்டணி வச்சுருக்கீங்க, இன்றைக்குமே மறைமுகமாக இருக்கீங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட்டணி வச்சுருக்காங்க. பட் நான் வைக்க மாட்டேன். டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் அவர் தெளிவாக தான் இருக்கார். கொள்கை எதிரின்னு முதலாளே சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட என்றைக்கும் அவங்க நட்பு சக்தி மாதிரி அவங்க கொண்டு போனதே இல்லை. ஸோ அவர் வந்து தெளிவான ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காருங்கிறது இதுலேருந்து தெரியுது. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி கொஞ்சம் இன்டெரக்டாக வந்து பேசியிருந்தாங்க. எதிர்க்கட்சியை விமர்சனம் பண்ணணும் அப்படி மாதிரி பேசியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பார்த்தீங்கன்னா போன முறை ஆட்சியில் செஞ்சாங்க ஊழல் ஆட்சி. ஒரு பக்கம் வந்து தீய சக்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் ஆட்சி. கண்டிப்பாக நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டியாக, ஊழல் பண்ண அவசியமும் எனக்கு இல்லை, ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். அவங்க சொன்னது எல்லாத்துக்கிட்டையும் போய் ரீச் ஆகிருக்கும். இதை தாண்டி மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதை தாண்டி தன் கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. கடுமையாக உழைச்சா மட்டும்தான் வெற்றி நிச்சயம். விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் இவ்வளோ பெரிய நெகட்டிவான மீடியா செட் பண்ணாலும் சரி, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவதூறாக இருக்கட்டும், பர்சனல் அட்டாக்காக இருக்கட்டும், குடும்பத்தை பற்றி அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காரு. தாங்கள் வீட்டில் அவர் சொல்கிற மாதிரி தங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கட்டும் ரொம்ப வந்து ஒரு கனெக்டபிளான பர்சனாக விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அது மாற்று கருத்தே இல்லை. இதை நம்ம சொல்கிறதுன்னு தாண்டி நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கருத்து கணிப்பாக இருக்கட்டும், அதிமுக திமுக இந்த மாதிரி கட்சி கூட்டத்தை தவிர்த்து எந்த கூட்டத்தில் ஒரு ரோட்டில் போய் கேட்டாலும் சரி, 20 பேர்த்தில் மினிமம் 8 பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ரேண்டமாக கூட யூடியூப் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எடுக்க முன்னாடி கூட நான் சில வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 20 பேர்த்தில் போய் கேட்டால் 8 பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இருக்குது. தமிழ்நாட்டு தேர்தல் 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கு விஜய் அவர்களாகட்டும் தாவேகா வந்து ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்க போது. தாவேகால விஜய் அவர்கள் வாங்க போகிற வாக்குகள் எந்த தொகுதியிலாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், நார்த்தாக இருக்கட்டும், வெஸ்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் ரீஜனில் எந்த ரீஜன் நின்னாலும் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, அன்டில் அதர் தன் ஒரு பெரிய ஹெவி வெயிட் ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், முக்கியமான கேண்டிடேட் இல்லாமல் எங்கே நின்னாலும் சரி, அவர் 35% 40% கண்டிப்பான அவர் வாக்குகள் வாங்குவார். பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் அவர் வந்து இருக்கிறதுலே தாவேகால ஹையஸ்ட் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வாங்குவார். இது மாற்று கருத்தே இல்லை. 99% அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, 100% அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு அவ்வளோ ஓட்டு விழுவுது. எல்லா தொகுதியிலும் இதே நிலை தான். மக்கள் வந்து விஜய் அவர்கள் நம்புகிறாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கிறது உண்மையான விஷயம் தான். இவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. அப்போ ஈஸியாக ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அவரே சொல்லியிருக்காரு எவ்வளோ வந்து களத்தில் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ ஆன்லைன் மீடியா, சோசியல் மீடியா என்ன தான் இந்த டிஜிட்டல் யுகமாக இருந்தாலும் சரி, ஜென்சி ஜென்ரேஷன் ஃபுல்லாக சோசியல் மீடியா இருந்தாலுமே 20-30% வரைக்கும் தான் டிஜிட்டல் மீடியாவில் இம்பாக்ட் கொடுக்க முடியும். தாவேகா விர்ச்சுவல் வேறு சொல்லவே வேணாம், மிகப்பெரிய வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கரூர் இன்சிடென்ட்லேயே பெரிய நிர்வாகிகள்லாம் பெருசாக தலைமறைவு ஆனால் கூட
அந்த விச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், ஒரு 5-10% ஒரு அபியூஸ் பண்ணுறவங்க, தப்பான பேசுகிறவங்க இருப்பாங்க. அது எல்லா கூட்டத்துலையும் தான் இருப்பாங்க. பட் மீதி இருக்கவங்க எல்லாருமே கரெக்டான விஷயத்தில் எந்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், ஆன்லைனில் எப்படி சேர்க்கணும், பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கலைஞர் அப்படி பேசியிருக்காரு, வைகோ வந்து கலைஞர் எப்படி பேசியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக ஆதாரத்தோட வீடியோவோட ஃபுட்டேஜோட மக்கள்கிட்ட டிஜிட்டல் மீடியா யூசர்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பணி வந்து சொல்லவே வேணாம், மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கும் இன்னைக்கு தேதியில் இந்தியா லெவலில் எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு ஐடி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் டிஜிட்டல் மீடியாவில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்குது. இது மாற்று கருத்தே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டாரோட ஒரு ஹீரோ வரப்போ அந்த ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அப்படியே வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப இது இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சோசியல் மீடியா இருக்காங்கிறது உண்மை. பட் களத்துக்கு வருவோம். இப்போ களத்தில் அவர் சொன்ன மாதிரி பூத் லெவலில் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் இருக்காங்க. 75 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் இருக்காங்க. ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், முன்னாள் மினிஸ்டராக இருக்கட்டும், இப்போ இருக்க மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு ஃபேஸ் வேலை இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபேஸ் வேலை இருக்கும், டிஎம்கே ஒரு ஃபேஸ் வேலை இருக்கும். அதை தாண்டி அந்த உள்ளூர் லோக்கல் ஹெவிவெயிட்ஸ்க்குள்ள அவங்களுக்கும் ஒரு ஃபேஸ் வேலை இருக்கும். அவங்க ஒரு கனெக்டடாக இருப்பாங்க மக்கள்கிட்ட. அப்படி கனெக்டடாக இருக்கிறப்ப அதே பாப்புலாரிட்டி வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, விஜய் அவர்களோட பிராண்ட் இருக்குது. ரிசல்ட்ஸ்னா ஈஸியாக போய் சேர்த்தாச்சு, ஈஸியாக போய் சேர்ந்துடும். உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் விஜய் அவர்களோட ஃபேஸ். அவர் வந்து அவர் மேலே மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அவரும் அதே தான் சொல்லியிருப்பாரு. என்னையே நம்புறாங்க, உங்களையும் நம்பணும்னா நீங்கள் கடுமையாக உழைக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு கூட நிற்கணும். உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை, நீங்கள் யார் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, இல்லை ஒரு வார்டு மெம்பர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்தந்த தொகுதி பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான தீர்வும் என்ன தீர்வுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மக்கள் பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் கூட நிற்கணும். நீங்கள் கடுமையாக உழைக்கணும். உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணது டிஜிட்டல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இப்போ கூட சரி இவங்களாம் லிஸ்ட், இவங்களாம் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்லாம் சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபைன், டிஜிட்டல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதை ஒத்துக்கிறோம். பட் களத்துலேயும் சரி அதே அளவுக்கு அவங்களோட உங்களோட காம்படிட் பண்ணுறதுக்கு பணம் புரிஞ்சு அவ்வளோ வந்து பணம் வந்து தாவேக்காவோட நபர்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. பணம் அவ்வளோ இருக்காது. உங்ககிட்ட இருக்கிறது ஒரே விஷயம், விஜய் அவர்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கையாக இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய் அவர்கள் நம்புகிறாங்க. அது உண்மையான விஷயம். அந்த நம்பிக்கையை ஓட்டாக வாங்கணும். நான் விஜய் அவர்கள் போடுவேன், நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க, உங்களுக்கும் அதே பெர்சன்டேஜ் கண்டிப்பாக வராது. எவ்வளோ தூரம் பெர்சன்டேஜ் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கடுமையாக உழைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மக்கள்கிட்ட சென்று அவங்களோட பிரச்சனையை சொல்லி எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் உங்கள் தொகுதியோட முழு விஷயத்தையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். மக்களோட சேர்ந்து பணியாற்றினா மட்டும்தான் அவர் விரும்புகிற மாற்றமாக இருக்கட்டும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு நினப்பு வந்து நினச்சி வராரு. இவ்வளோ தூரம் காசு, இவ்வளோ தூரம் ஊதியத்தெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறப்ப மக்கள் நம்புகிறாங்க. உங்களையும் நம்பினா நீங்கள் கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. பொதுநலத்தோடு நீங்கள் வந்து களப்பணி ஆற்றினா மட்டும்தான் அந்த மாற்றம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட ஒப்பீனியனை, ஹானஸ்டான ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனியாக நிற்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, கூட்டணியை பற்றி பேசலையே, தனியாக நிற்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தனியாக நின்னாலுமே இதே ஒரு பிராண்டு தான் இருக்குது. அந்த ஒரு பிராண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் வேல்யூ வந்தால் வருவாங்க, வராட்டியுமே இதே பிராண்ட் இருக்கும். கடுமையாக உழைத்தால் மட்டுமே அந்த ஒரு மாற்றம் வந்து 2026 நிகழும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.